ஒரு குழந்தையின் வளர்ச்சி என்பது அந்த குழந்தைக்கும் இந்த சூழ்நிலைகளுக்கும் இடையே ஏற்படுகின்ற ஒரு ஊடாட்டம்தான் அதனுடைய வளர்ச்சி பாதையை தீர்மானிக்கிறது என்று ஒரு உளவியல் அறிஞர் கூறுகிறார். அவர் பெயர் தான் பிரான் பிரென்னர். அவர் ஒரு ரஷ்யன் பார்ன் அமெரிக்கன் சைக்காலஜிஸ்ட். ரஷ்யாவிலே பிறந்த அமெரிக்காவிலே இருந்த ஒரு உளவியல் அறிஞர். அவருடைய தியரிக்கு பேர் இக்காலஜிக்கல் சிஸ்டம்ஸ் தியரி என்று கூறுவார்கள். அதாவது சூழ்நிலை அமைப்பு விதி என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். இந்த சூழ்நிலை அமைப்பு விதி, இந்த இக்காலஜிக்கல் சிஸ்டம்ஸ் தியரியில் ஒரு 5 விஷயங்களே சொல்கிறார். ஒரு 5 அமைப்புகள். ஒரு இண்டிவிஜுவல், ஒரு குழந்தைக்கு ஃபஸ்ட்டு மைக்ரோ சிஸ்டம். மைக்ரோ சிஸ்டத்தில் ஒரு 5 விஷயங்கள் இருக்குது. அதாவது ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸு, நெய்பர்ஸு, ஸ்கூலு, ஒர்க்கு, பள்ளி, வேலை, அருகில் உள்ளவர்கள், நண்பர்கள், குடும்பம். இந்த 5 பேரிடையே ஏற்படுகின்ற ஒரு ஊடாட்டம், ஒரு குழந்தைக்கு ஏற்படுகின்ற ஊடாட்டம் தான் அதனுடைய வளர்ச்சி. அதற்கடுத்து மெசோ சிஸ்டம் என்று சொல்கிறார். இந்த மெசோ சிஸ்டத்தில் இந்த பெற்றோர்களுக்கும் இந்த பள்ளிக்கும் இடையே ஏற்படுகின்ற ஊடாட்டம் அந்த குழந்தையுடைய வளர்ச்சிக்கு வித்திடுகிறது. இரண்டாவது மெசோ சிஸ்டம். இந்த மூன்றாவது சொல்லக்கூடிய அந்த எக்கோ சிஸ்டமில் ஒரு 4 விஷயம் சொல்கிறார். என்னென்னா லோக்கல் கவர்மெண்ட்டு, மாஸ் மீடியா, பேரண்ட்ஸு, ஜாபு, ஸ்ட்ரெஸ்ஸு, எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி. பேரண்ட்ஸு, ஜாபு, ஸ்ட்ரெஸ்னால் பெற்றோருடைய வேலைவாய்ப்பு, அவங்களுக்கு வேலைவாய்ப்பில் ஏற்படுகின்ற பணியில் ஏற்படுகின்ற சுமை, அவருடைய தாக்கம், மன அழுத்தம் போன்றவை இந்த குழந்தையை பாதிக்கும்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து மாஸ் மீடியா, வெகுஜன தொடர்பு சாதனங்களுடைய பங்கு, லோக்கல் கவர்மெண்ட், அந்த இருக்கக்கூடிய அரசாங்கம், இவைகள் அந்த குழந்தையினுடைய வளர்ச்சியில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று சொல்கிறார். இதுதான் எக்கோ சிஸ்டம். அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய சொல்கிற விஷயம் தான் மேக்ரோ சிஸ்டம். பெரிய அளவிலான என்ன சொன்னால் சோசியோ கல்ச்சுரல், பொலிட்டிக்கல் அண்ட் கல்ச்சுரல் சிஸ்டம். சொசைட்டி, இந்த சொசைட்டி எப்படி இருக்குது, பொலிட்டிக்கல் சிஸ்டம் எப்படி இருக்குது, அரசியல் அமைப்பு எப்படி இருக்குது, சமூக அமைப்பு எப்படி இருக்குது, அப்புறம் இந்த எக்கனாமிக் சிஸ்டம் எப்படி இருக்குது, அப்புறம் கல்ச்சர் எப்படி இருக்குது. இந்த எக்கனாமினா பொருளாதார அமைப்புகள், அந்த ஒரு மாநிலத்துடைய பொருளாதார அமைப்புகள் எடுத்துக்கலாம். இப்போ வித்தியாசங்கள் இருக்குது. தமிழ்நாட்டுடைய பொருளாதார அமைப்பு மற்ற மாநிலங்களுடைய பொருளாதார அமைப்பை பொறுத்து அந்த குழந்தையோட வளர்ச்சி இருக்கும். நிறைய குழந்தைகள் இங்கே வர்றாங்க தமிழ்நாட்டுக்கு, அதை நம்ம பார்க்குறோம். ஏன்னா அங்கே பொருளாதார சூழ்நிலை சரியாக இல்லை. ஸோ இங்கே பொருளாதார சூழ்நிலை சரியாக இருக்கிறது, அதனால் வர்றாங்க. ஸோ அது போக மட்டும் இல்லாமல் கலாச்சாரம், நம்முடைய கலாச்சாரம் அதோட பிரதிபலிக்கும். ஸோ இதுதான் இதுக்கு அடுத்த ஒரு பெரிய 5ஆவதாக சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு தான் பார்த்திங்கன்னா குரோனோ சிஸ்டம்ங்கிறது. டைம், அந்த காலகட்டம். இந்த காலகட்டம் முக்கியமான ஒரு விஷயம். நம்ம போர் காலகட்டத்தில் அந்த குழந்தைகள் வரலாம். பேரண்ட்ஸு சில நேரங்களில் சிங்கிள் பேரண்ட்ஸ் இருப்பாங்க. பேரண்ட்ஸுடைய டெத்து போன்ற விஷயங்கள்லாம் அதை பாதிக்கும், அந்த குழந்தையோட பாதிக்கும். இதுதான் அந்த 5 அமைப்புகள் சொல்லக்கூடிய இந்த பிரென்னர் ரொம்ப அருமையாக சொல்லியிருக்காரு இந்த எக்காலஜிக்கல் சிஸ்டம்ஸ் தியரியில். ஃபஸ்ட்டு மைக்ரோ சிஸ்டம், செகண்ட் மெசோ சிஸ்டம், தேர்டு இக்கோ சிஸ்டம், ஃபோர்த்து மேக்ரோ சிஸ்டம், ஃபிஃப்த்து குரோனோ சிஸ்டம். ஸோ இந்த அமைப்பு தான் எக்காலஜிக்கல் சிஸ்டம்ஸ் தியரி என்று அழைக்கிறார்கள். ஸோ இதனோட 2வது யூனிட் முடிந்தது. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.